அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான கதை சொல்ல போறேன். ஒரு காட்டுல ஒரு திருட்டு நரி வாழ்ந்து வந்துச்சாம். அந்த நரி எல்லாத்தையுமே திருடி சாப்பிடுமா. யாராவது பிடிக்க வந்தா திருடுறது என்னோட உரிமை அப்படின்னு வீராப்பா பேசுவான். ஒரு நாள் அந்த நரி மாடு வளர்க்குற ஒருத்தர் வச்சிருந்த பாலை குடிச்சிடுச்சான். உடனே அவர் பாஞ்சு வந்து அந்த நரியோட வாலை வெட்டிட்டாராம். வால் இல்லாம நரி காட்டுக்குள்ள ஓடி போச்சான். அங்க இருக்கிற எல்லா விலங்குகளும் வால் இருந்த நரி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்களாம். உடனே நரி, ச்சே, இந்த மாட்டுக்காரன் நம்மளை இப்படி அவமானப்படுத்திட்டானே, அவன்கிட்ட பேசி எப்படியாவது நம்மளுடைய அறந்த வாளை வாங்கிட்டு வந்துடணும், அப்புறமா ஒட்ட வச்சுக்கலாம் அப்படின்னு அந்த நரி நினச்சிதான். இதனால அவருடைய வீட்டுக்கு அது திரும்ப போச்சான். அவர் மாடுக்கெல்லாம் புல் வெட்டிட்டு இருந்தாராம். அந்த நரி சொல்லிச்சான், நான் என்னுடைய தப்பை உணர்ந்துட்டேன், என்னுடைய வாளை மட்டும் கொடுத்துறேன் அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு மாட்டுக்காரர் சொன்னாரா, அப்படின்னா நீ குடிச்ச ஒரு கோவலை பாலையும் திருப்பி கொடு, தரேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே நரி பசுக்கிட்ட போய், பசுவே பசுவே, என்னுடைய வாழை மாட்டுக்காரன் வெட்டிட்டான், நீ ஒரு கோவலை பால் கொடு, இதை கொடுத்துட்டா அவன் என்னுடைய வாழை திருப்பி கொடுத்துருவான் அப்படின்னு கேட்டுச்சான். அதை கேட்ட பசுமாடு, நல்லது, நீ திருந்தினதை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஒரு கோவலை பாலை நான் உனக்கு தரேன், அதுக்கு ஈடா ஒரு கட்டு புல்லை மட்டும் கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லிச்சான். உடனே நரி புல்வெளியை நோக்கி போச்சான். புல்லே புல்லே, என்னுடைய அருந்த வாழை மீக்க ஒரு கட்டு புல்லு வேணும், அறுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு புல்லு சொல்லிச்சான், சந்தோஷமா அறுத்துக்கோ, ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாளி தண்ணீர் மட்டும் கொண்டு வந்து ஊற்று, என்னோட தாகத்தை தீர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் உனக்கு நான் புல்லு தரேன் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே நரி ஆறை தேடி போச்சான். ஆறுக்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிச்சான். அதுக்கு ஆறு, நீ திருந்தணுங்கிறது தான் எனக்கு ரொம்ப முக்கியம், ஒரு வாளி தண்ணி தானே நான் தரேன், அதுக்கு முன்னாடி என்னுடைய கரையில் உள்ள மண் உடஞ்சி போயிடுச்சு, அதில் ஒரு மூட்டை மண்ணை போட்டு அந்த கரையை சரி செஞ்சினா தண்ணீர் தரேன் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே நரி மண்ணு மேட்டுக்கு போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிச்சான். அதுக்கு மண், நல்ல விஷயம், நிச்சயமாக தரேன், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விதையை நட்டு அதை செடியாக்கி காட்டு, செடியானதுக்கப்புறம் ஒரு மூட்டை மண்ணை நீ தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே நரி, இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதையை மண்ணில் போட்டு புதைச்சிட்டு அது எப்போ முளைக்கும் அப்படின்னு காத்துட்டு இருந்துச்சான். மழை பெஞ்சு தானாக விதை முளைக்கிற வரைக்கும் நரி காத்துக்கிட்டு இருந்துச்சான். அந்த விதை செடியாகிறதுக்கு ஒரு மாதமும் ஆச்சான். அதுக்கப்புறம் தான் அந்த நரி நினச்சிதான், ஒரு செடி முளைக்கிறதுக்கே இவ்வளோ காலம் ஆகுது, எவ்வளோ மெனக்கட வேண்டியதாக இருக்குது, இதை உணராமல் நம்ம அடுத்தவங்க பொருளை திருடி வாழ்ந்துக்கிட்டு இருந்தோமே, அது அவங்களுக்கு எவ்வளோ துன்பத்தை தந்திருக்கும் அப்படின்னு நரி கவலைப்பட்டுச்சான். உடனே நரி மண்ணுக்கிட்ட போய், என்னோட தவறை உணர்ந்துட்டேன், என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிச்சான். இது மாதிரி எல்லாத்துக்கிட்டேயும் போய் மன்னிப்பு கேட்டுச்சான். கடைசியாக மாட்டுக்காரங்கிட்ட போய், நீங்கள் மற்றவங்களுக்காக வாழ்கிறீங்க, என்னோட தப்பை நான் உணர்ந்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிச்சான். உடனே மாட்டுக்காரன் அந்த வாளை நரிக்கிட்ட திருப்பி கொடுத்தானா. ஆனால் அந்த நரி அந்த வாளை வாங்கிக்கலையாம். இப்படியே நான் வாழை இருந்த நரியாவே இருந்துடுறேன், என்னை பார்த்தாவது மற்ற நரிங்கெல்லாம் திருந்தட்டும் அப்படின்னு சொல்லிச்சான். இந்த கதையில் வர நரி கூட தன்னோட தப்பை உணர்ந்து கடைசியில் திருந்திருச்சு. ஆனால் தவறு செஞ்சு தண்டிக்கப்பட்ட மனிதர்கள் எத்தனை பேர் இந்த உலகத்தில் திருந்திருக்காங்க, எண்ணி பார்க்குற அளவுக்கு தான் இருக்குது. இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னொரு அழகான கதையில் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம். நன்றி.